ஏற்றுக்கிட்டாங்க. இது புதுசாக இருக்கு. இப்போ வீரப்பன் இறந்த பின்னாடி, அதாவது சேத்துக்குழி கோவிந்தனை வந்து ரொம்ப சித்திரவதை பண்ணி கொண்டதா, அந்த மீசையெல்லாம் பிடுங்கி இருக்கிறாங்க அப்படியெல்லாம் சொல்கிறாங்களே, உங்களுக்கு எப்படி அதெல்லாம் தெரிஞ்சது, எப்படி சொல்கிறாங்க? இல்லைங்க, அது உண்மைதான். அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று. பார்த்தீங்கன்னா மயக்கம் இது மோரில் விஷம் கலந்து கொடுத்து, ஆனால் சாகலை. லேட் சைனட் வச்சு உடனேலாம் சாக கிடையாது. சரி, உடனே சாக கிடையாது. மயக்கம் மட்டும், உயிர் இருக்கும். அப்படி உயிர் இருக்கும், நினைவு எதுவும் இருக்காது. சரி, நீ எந்திரிக்க முடியாது, ஓட முடியாது, எதுவும் பண்ண முடியாது, சுயநலம் இறந்துற மாதிரி. அது மாதிரி தான் கொடுத்துக்கிறாங்க. சரி, கொடுத்து தான் பயங்கர ஸ்லோ பாய்சனை கொடுத்துருக்காங்க. ஸ்லோ பாய்சன்னா நினைவு எதுவும் இருக்காது. செத்த போனதுக்கு சம, ஆனால் உயிர் மட்டும் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு போலீஸுக்காரங்க வந்து என்ன கோபம், என்ன பகை இருந்துச்சா, அத்தனையும் வந்து வீரப்பனம் வந்து இது மாதிரி சித்திரவதை பண்ணணும்னு சொல்லி தான் அதை பண்ணிக்கிறாங்க. பண்ணி பார்த்தீங்கன்னா அடி, சரியான அடி பயங்கரமாக சித்திரவதை பண்ணிக்கிறாங்க. காலையில் கொடுத்த நீ சாயங்காலம் வரைக்கும் சித்திரவதை பண்ணிக்கிறாங்க. மீசெல்லாம் சிரைச்சி விட்டு அடித்து, இப்போ துப்பாக்கியெல்லாம் கட்டையாலெலாம் அடிச்சுக்கிறாங்க. கட்டையாலெலாம் அடிச்சுக்கிறாங்க. என்னென்ன கொடுமை பண்ணணுமா பண்ணி பயங்கரமாக சித்திரவதை பண்ணி தான் ஒன்று. இது எப்படி உங்களுக்கு எந்த வகையில் தகவல் அப்படி வருது? இதுனா அங்கே எப்படி யார் மூலியமா நடந்துச்சா அங்கேருந்தே தகவல் நம்மளுக்கு தெரியுது. சரி சரி, அங்கேருந்தே நம்மளுக்கு தெரியுது யார் பண்ணனா. சரி, இப்போ வந்து விஷம் வச்சு இப்போ நானா கொடுத்துட்றோம். அவங்க வந்து உயிர் மட்டும் இருக்குது. இந்த நிலையில் தான் போலீஸ்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஆமாம், போலீஸ்கிட்ட எப்படின்னா, அதுவுமே வந்து போலீஸ்கிட்ட பார்த்தீங்கன்னா நான் அங்கேயும் போலீஸுக்கார்ட்டையுமே டீல் தான் நடக்குது. எப்படி? கர்நாடகா கொடுக்குற தமிழ்நாட்டுக்கு. ஆமாம், இப்போ வந்து நான் எப்படின்னா, நான் சொல்கிற டிமாண்டுக்கு நீ ஒத்து வந்தீங்கன்னா உனக்கு பாடி, இல்லைன்னா இல்லை. டிமாண்ட் வைக்கிறது யாரு? சைனட் யார் கொடுத்து வச்சோன்னா கொடுத்த வச்சோம். போலீஸுக்கேவா? போலீஸுக்கு. ஏன்னா பாடி எங்கே இருக்குதுன்னு போலீஸுக்கு தெரியாது. அப்படியா? சரி, அதை வச்சவனுக்கு தான் தெரியும். நான் சொல்கிற டிமாண்டுக்கு வந்தீங்கன்னா பாடி உனக்கு, இல்லைன்னா பாரு கேம்பு கர்நாடகாவுக்கு. ஓ, அங்கே அவங்க கிட்ட பேரம் பேசி. ஆமாம், அப்படின்னு தமிழ்நாட்டில் பேசுகிறாங்க. சரி, அவங்க என்னென்ன டிமாண்டோ அதுக்கெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. இது புதுசாக இருக்க. என்னென்ன டிமாண்டா இதெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. எந்த மாதிரியான டிமாண்டுன்னு காது வழியாக செய்தி வருது? அதெல்லாம் பல விதமாக வருது. பல இதாக வருது. அதில் பார்த்தீங்கன்னா அப்படி இருந்து கடைசியில் அந்த பண்ண ஆளையும் முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணது. இந்த டிமாண்ட் போட்ட ஆளையும் முடிக்கிறதுக்கு. எனக்கு பாடி கிடச்சிச்சு, நீ வேணா முடிச்சிடணும். ஆமாம், இல்லைன்னா வெளியில் சொல்லி போடுவான். சரி, அப்போ அந்த ஆள் தப்பிச்சிட்டானா? அந்த ஆள் வந்து தப்பிச்சாட்டா அதில் உள்ள இருக்கிற ஆள் ஒரு ஆள் தப்பிக்க வைக்கிறான். போலீஸில் இருக்கிற ஆள் ஒரு ஆள் தப்பிக்க வைக்கிறான். சரி, அட இது ஏன்னா நம்ம தான் பேச்சை கேட்டு தான் அவன் பண்ணான். நம்ம துரோகம் பண்ணக்கூடாது, அவனை காப்பாற்றிக்கணும், அவனை காப்பாற்றிடுறான். இப்போ இதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ட்ராமா நடந்திருக்கு போலீஸுக்குள்ளேயே. சரி, போலீஸுக்கு மட்டும் இல்லை, அந்த அரசாங்கத்துக்குள்ளேயே நடந்துக்குது. விஜயகுமாருக்கு அனைத்தும் தெரியும் என்னென்ன நடந்துச்சுன்னு. சரி, இதெல்லாம் ஏன் யாருமே வெளியே கொண்டு வர்றதில்ல? வெளியே எப்படி கொண்டு வருவாங்க? வெளியே யார் கொண்டு வராங்க? யார் கொண்டு வராங்க? இப்போ வீரப்போ ஐயா குடும்பத்துலேயும் யாரும் அதை கண்டுக்கிறதில்ல. ஏதோ ஒரு நாளைக்கு வராங்க, சாமி கும்பிட்றாங்க, போகிறாங்க. ஆமாம், சமாதிக்கு வர்றாங்க, போகிறாங்க. அவர் யாருனாலும் அவர் பேரை வச்சு பயன்படுத்தினா கேஸ் போடுறாங்க. அவங்க அதுக்கு தான் அவங்க. சரி, என்னத்துக்கு எங்கள் வீட்டுக்காரன் பேரை பயன்படுத்துகிற? ஓஹோ, அப்படி வேறு வருதா?
இல்லை இப்போ நீங்கள் இப்போ அவங்கள இப்போ சொல்லப்போனால் நீங்கள் உங்களுக்கு தெரியுமா இல்லையா, நான் எல்லாம் அன்றைக்கி பத்திரிக்கையில் குமுதம் பத்திரிகையில் இருந்தபோது வடவள்ளியில் வந்து ஒரு அம்மா கூட இவங்க வீரப்பனோட சம்சாரமே அங்கே இருந்து செந்தாமரை கண்ணன் எஸ்பி கூட வந்து இது பண்ணி அவங்க காட்டி கொடுத்து தான் வீரப்பனை கொண்டாங்க. எனக்கு தொகை அது வரலன்னு அந்த அம்மா கூட இது பண்ணிட்டு இருந்தது. அப்படியெல்லாம் நாங்கள் அன்னைக்கு பத்திரிகையில் வந்திருக்கு, செய்தியெல்லாம் வந்திருக்கு. ஆனால் அதை அப்படியே சுத்தமாக மூடி மறைச்சிட்டாங்க. அதே மாதிரி வீரப்பனுக்கு மாலைக்கண்ணு இருந்ததுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் சும்மா போயிங்க. அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னாங்க. சும்மா போயிங்க. அவங்களாம் நாடகம். வீரப்பனுக்கு எப்படி மாலைக்கண்ணு வந்து அவருக்கு வருமா மாலைக்கண்ணு இருந்துச்சாம தெரியுமாம்மா? அதெல்லாம் செய்திகள் வந்துச்சு. அதெல்லாம் சும்மா அவங்க பேரு ஏதோ ஒன்று சொல்றாங்க. ஓஹோ. இப்போ வீரப்பனும் சைனட் வச்சு நான் சுட்டு விட்டோம், தமிழ்நாடு நான் ராஜகுமார் தலைமை விஜயகுமார் இதில் தான் நான் சுட்டு என்கவுண்டர் பண்ணோன்னு அந்த அம்மா ஜெயலலிதா சொல்லிச்சு. ஆமாம், சுட்டா பிடிச்சிங்க. அதை இல்லைன்னு ஜனங்களே சலங்கு சொல்லிக்கிறாங்க. அதில் இருக்கிற அதிகாரிங்களுக்கெல்லாம் வீடு கொடுத்தீங்க, பணம் கொடுத்தீங்க, எல்லாம் பிடிங்கிட்டீங்க. திருப்பி ஆட்டுமே இல்லையா, எல்லாமே பிடிங்கிட்டாங்களே. ஓஹோ. மக்களுக்கு வெளி உலகம் தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லி அன்னைக்கு எல்லாம் இது பண்ணிட்டாங்களே. இல்லை, எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் வீடு கொடுத்து பதவி கொடுத்து அதெல்லாம் இல்லைங்க. எங்க இப்ப யார் எந்த வீடு கொடுத்தாங்க, எந்த வீட்டுல போலீஸ்காரங்களுக்கு இல்லையா? அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் அப்போதைக்கு விளம்பரம் தான். ஆமா. அப்புறம் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் சுட்டு பிடிச்சி தான் கொடுப்பாங்க. பணத்தை எடுத்துட்டு போய் நெத்தியில வச்சு சுட்டா எப்படி கொடுப்பாங்க அவங்களுக்கு? சரி, நீங்க சொல்றது புது விதமா இருக்கு. இல்லைங்க, இப்ப எங்க ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மூணு பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் தான். ஓஹோ, இதுல போலீஸ்லயா? ஆமா. சரி, வந்தவங்க கிட்ட எடுப்பேன். சரி, அவங்களுக்கு ஒண்ணும் கொடுக்கல. இல்ல, கொடுத்தது பிடிங்கிட்டாங்க. என்ன கொடுத்தாங்கன்னா என்ன பிடுங்கிட்டாங்க? பணம் அறிவிச்சிருந்தாங்கல்ல. சரி, அதேதான் பணம் கொடுத்துக்கிறாங்க. வீடு அதெல்லாம் எதுவுமே இல்லை. இது வேறையா? ஆமா, அவங்களுக்கு அந்த பென்ஷன் மட்டும் வருது. அது வேலையில் இருந்ததுக்கான பென்ஷன். ஆமா, அவங்க ஒன்றும் பண்ணலையே. சரி, உங்கள் பேட்டியில் வந்து தொடர்ந்து அந்த துரைக்கண்ணன், அவர் பேர் என்ன, ஒரு எஸ்ஐ பற்றி பரவாயில்ல, துரைப்பாண்டி. துரைப்பாண்டி அவர் தான் எங்கள் அப்பாவை காப்பாற்றினாரு, அவங்க சாப்பாடு கொடுத்தாங்க, அடித்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறீங்களே, என்ன? இல்லை, அந்த இதில் வந்து எப்படின்னா அவர் எஸ்டேப்பில் இருந்தார். சரி, எஸ்டேப்பில் வந்து எங்கள் அப்பாவை பிடிக்குமே எஸ்டேப்பில் இருந்தார். சரி, அதுக்கு பின்னாடி குளத்தூருக்கு எஸ்ஐயா மாற்றுறாங்க. எப்படின்னா குளத்தூர் காவல் நிலையத்தில் எஸ்ஐயா மாற்றுறாங்க அவரை. அந்தாண்ட ஏரியூர் ஸ்டேஷன், தருமபுரி மாவட்டம். அங்கே வந்து அவங்க தம்பி ஒருத்தர் இருக்கிறார். ஒரு பேர் சரி தெரியல, மறந்துடுச்சு. சரி, ஆமாம், ஆறுமுகமா என்னமோ பேர். அவங்க தம்பி அங்கே எஸ்ஐ. இந்த ஏரியாவில் கள்ளச்சாராயம் அதிகமான சாராயம். சரி, சாராயம் அதிகமாக இருக்கும். யாரோ வந்தால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அவர் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணார். யார்? துரைப்பாண்டி. ஓஹோ. இந்தாண்ட துரைப்பாண்டி, அந்தாண்ட அவங்க தம்பி ஒருத்தர் இருந்தார். அவங்க ரெண்டு பேரும் எப்படின்னா, அந்தாண்ட போலீஸ் இருந்தால் ஆத்தாட்டிக்கிறது, அந்தாண்ட போலீஸ் இருந்தால் அவங்க இந்தாண்ட தாட்டிக்கிறது, இப்படி இருந்தாங்க. ரெண்டு பேரையும் போட்டு தான் சாராயத்தை உடைச்சி. சரி, துரைப்பாண்டி எல்லாத்துக்கும் வந்து இதுக்கு மேலே சாராயம் காசாதீங்க, உங்களுக்கு வேறு வாழ்வாதாரம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அது கேஸு போட்டு கோர்ட்டில் இதில் கவர்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் அந்த சாராயம் காசுக்கு 30,000 ரூபா பணம் வாங்கி கொடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா மொத்த டோட்டலாக சாராயம் இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செங்கல் சூளை ஜேசிபி ஓனராக வச்சு அவங்க போல பார்த்துக்கிட்டு நல்லா இருக்கிறாங்க. இப்போ சாராயன்றதே இல்லை நம்ம ஏரியாவில். இப்போ உங்களுக்கு அந்த வகையில் அப்பாவை கேஸ்லேருந்து ஏதாவது காப்பாற்றினாரா, என்ன பண்ணார்? இல்லைங்க, அந்த இதில் வந்து உங்களை வந்து வீடு ரைடு பண்ணது அவர் தானே? ஆமாம், அவர் தலைமை தான் ரைட் பண்ணுறாங்க. அப்போ வீட்டில் ஒன்றும் இல்லை, எதுக்கு ஒரு மேலே கேஸ் போடணும்? அவ்வளோ நேர்மையான அதிகாரி. நேர்மையான அதிகாரினா அவங்க மேலிடம் அப்படி இருக்குது, சொந்த பந்தெல்லாம் தூக்குன்றாங்க, அவங்க கட்டையில் அவங்க பண்ணுறாங்க, அது மாதிரி பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் பக்கத்தில் ஒருத்தர் கல்குவாரையில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அவர் நல்ல வருமானம், கொஞ்சம் வசதியாக இருந்தாங்க. இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் கொண்டு போய் பணத்தை அவங்ககிட்ட கொடுத்துட்டோங்க, அதனால தான் அவங்க இந்த அளவுக்கு வசதியாகிறாங்கன்னு அவங்கள பிடிச்சி அடிச்சு. கல்குவாரி வச்சிருக்கிறது யாரு? அவர் இங்கேயே தான் இருக்கிறாரு, நம்ம ஊர் மாமா தான் அவரும். சரி, மாணிக்கன்றவர் அவரு கல்குவாரையில ஏலகிரி மலையில ஆளு வச்சு கல் குவாரையில வேலை செய்யறாங்க. அங்க அவங்க கிட்ட கொண்டு போய் உங்க பணத்தை பூரா பதுக்கிட்டீங்க. அவங்க வந்து அங்க வேலை செஞ்சு இங்க ஒரு கடை ஒன்று வாங்கினாங்க சத்யாநகர்ல. சரி, இந்த கடையை வாங்கிட்டாங்கன்னு நாங்கள் கொண்டு போய் பணத்தை அவங்ககிட்ட கொடுத்து எங்கள் பணத்தை வச்சு அவங்க கடையை வாங்கினாங்கன்னு சொல்லி அவங்கள போலீஸ் கூட்டு தூக்கிட்டு போய் அவங்கள கண்ணுக்கு மொளா பிடி போட்டு அடிச்சு, அப்புறம் கடைசியில் அவங்க வந்து அவங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை, என்ன பணம் கொடுத்தாங்கன்னா அந்த ஓனர் அங்கேருந்து இத்தனை வருஷமாக வேலை செஞ்ச நோட்டெலாம் எடுத்துகிட்டு வந்து அப்புறம் விட்டாங்க. ஓஹோ.
அந்த அதிரடி படை மேட்டூர் கேம்பில் இப்படி பண்ணாங்க. அப்போ வந்து என் தம்பி வந்து 10ஆவதுல ஒரு சப்ஜெக்ட் விட்டுட்டான், ஃபெயில் ஆகிட்டான். சரி. அதில் வந்து உங்கள் தம்பி? ஆமாம். அப்போ வந்து நீ சித்தப்பாவனால குடும்பமே பாதிக்கப்பட்டுருச்சு, இதனாலும் வந்து அந்த 10th பாஸ் பண்ணது ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணு, எஸ்டேபிள் அவனுக்கு வந்து வேலை வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. யாரு? துரப்பாண்டியே பண்ணாரு. அதுக்கு என் தம்பி எங்க சித்தப்பா உள்ள இருக்கிறாரு, சித்தப்பாவை பிடிக்க நான் போலீஸ் ஆகணுமா, நான் எனக்கு அந்த வேலையே வேணாம், படிக்கவே மாட்டேன் அப்படின்ட்டான். அடி பயங்கரமா அடிச்சாங்க. நான் எங்க அப்பா தம்பிவா? தம்பி எதுக்கு அடிச்சான்? அதை படிக்கிறதுக்கு. அந்த படிச்சு ஒன்றை பாஸ் பண்ணு, நீ நான் வேலை வாங்கி தரோம். ஏதோ எங்களால் உங்களுக்கு எல்லாம் கெடுதல் வந்துச்சு, எங்கள் வேலையை பார்த்தங்க. ஆனால் நீ அதெல்லாம் உங்கள் உயிரப்பன்னு சேத்துக்குழி கோயந்தாரில் உயிரோடு இருக்கிறாங்க. அப்போவே உயிரோடு இருக்கும்போதுமே நான் எங்கள் அப்பாவை என்ன தான் கூட்டி வர சொல்கிறாரு, கேம்புக்கு கூட்டிகிட்டு போகிறோம். மேட்டூர் கேம்புக்கு கூட்டிகிட்டு போய் சொல்கிறத கேட்கலவோம். எங்கள் அப்பாவும் சொல்கிறேன், எங்கள் அப்பாவும் சொல்லி கேட்கல, நானும் சொல்லி கேட்கல. எங்களை உட்கார வச்சுட்டு அடிக்கிறாரு. இதை நீ படி, இவ்வளோ வந்து இழந்துட்டீங்க, இந்த குடும்பமே வந்து எல்லாம் சிந்தாவனமாகி கிடக்குதுங்க. எதான் நாங்கள் இதுக்காக வந்து உங்கள் சித்தப்பாவை இவர் இது பண்ணுறதுனால இதுனால ஒரு வேலை இருக்கட்டும், 10th மட்டும் பாஸ் பண்ணணும். என்னால் முடியாதுன்ட்டான். நீ அடித்து எனக்கு ஒன்றாலும் சரி ஆகாதுன்ட்டான். சரி. இந்த கராத்தே கோபாலகிருஷ்ணன் வந்து உங்கள் சித்தப்பாவை கூட்டிகிட்டு போகிறதுக்கு என்ன காரணம்? அது என்ன அந்த ஸ்டோரி என்னது? இல்லையா, அவர் வந்து என்ன காரணம்னா பயம். யாருக்கு? கராத்தே கோபாலனுக்கு. என்ன பயம்? என்ன பயம்னா உயிர் பயம். இல்லை, அவருக்கும் வீரப்பனுக்கு என்ன சண்டை நடந்த? முதல்லையே சண்டைலாம் இல்லையா, அவர் தான் வந்து நான் தான் பிடிக்கிறோம், வீரப்பனை பிடிக்கிறேன்னு சவால் தான் பிடிக்கிறோம், நான் தான் உன்னை பிடிப்பேன் அப்படின்னு சொல்லி சவால் விட்டது. அவரு தானே நானும் வண்ணியா நீயும் வண்ணியா சரண்டர் ஆகும், மோதிக்கலாம், பார்த்துக்கலாம், வீரப்பா நீயா நானா அப்படின்னு சொன்னா. ஆமாம், இன்னும் படியாச்சு தான் நானும் படியாச்சு தான், வாழை பார்த்துக்கலான்னு. அப்பயே வந்து வீரப்பையா போட்டிருப்பாரான். என்னால படையாச்சுன்னு சொல்லி ஆளுவரம் இங்கே கத்திருக்கணும். அதை போஸ்டர் அடிச்சு விட்டுனாங்க, இவரா அவரா என்னமோ எழுதி ஒட்டிட்டாங்க. இப்போ பார்த்துட்டு இல்லை, அவரு வந்து வீரப்பம் ஆளுங்க தான் வந்து ஒட்டி போனது, இது மாதிரி இந்த இடத்துல இருக்குன்னு எழுதி கொடுத்து விடுது. வர சொல்லு, இந்த இடத்துல இருக்கிறோம், வர சொல்லு, அவனும் பண்ணி நானும் வந்து பார்த்துக்கலான்னு வீரப்பன் எழுதி கொடுத்துருக்காரு. ஆமா, போகல. சரி. அது பயந்துக்கிட்டு தான் என்னைக்குனாலும் உனக்கு தாண்டா சாகுன்னு கராத்தே கோபால் சொன்னது. என் கையில் தான் சாகு. ஆமா, வீரப்பன் என்னைக்குனாலும் நீ என் கையால் தானே சாகு அப்படின்னு. அந்த பயத்திலேயே இவங்க எல்லாத்தையும் சொந்த பந்தத்தில் ஒரு 17 பேர்த்த இந்த கவர்மெண்ட்ல சாப்பாடு கொடுக்குறான்னு சொல்லி உங்களை கூட்டி போய் வச்சுக்கிட்டு உங்க சித்தப்பாவை கூட்டு போன சித்தப்பா மாதிரி அதே மாதிரி ஒரு 17 பேர்த்த கூட வச்சுட்டாங்க. இவரு மட்டுமல்ல, அதாவது குழந்தை அவரு மட்டும் இல்ல, அதெல்லாம் அது மாதிரி 17 பேர் கூட வந்தவங்க. அந்த குழந்தை பையனோட 17 பேர். ஆமா, இப்ப 21 பேர் செத்தாங்க. ஆமா, 23 பேரு. அதுல பாத்தீங்கன்னா 17 பேர் அது மாதிரி சொந்தக்கார குழந்தை பையன் மாதிரியே எல்லாம் இன்ஃபார்மர். அத்தனை பேரும் போலீஸ்காரங்க கிடையாது. சரி. போலீஸ்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா 23 பேர் செத்தீங்க, ரைட்டு. போலீஸ்காரங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு வேலை நிவாரணம் கொடுத்தீங்க, ஒரு 4 பேர் தான் இருப்பாங்களா? ஆமாம். மீதி இவங்க 17 பேர்த்துக்கு யாரு பணம் கொடுத்தா நிவாரணம்? உங்க குழந்தை பையன் இருந்ததுக்கு உங்க குடும்பத்துக்கு எதுவுமே கொடுக்கல. ஓஹோ. அந்த 17 பேர்த்து குடும்பத்துக்கு என்ன கொடுத்தாங்க? ஒன்றும் கொடுக்கல. அவங்க சேஃப்டிக்கு கூட்டி போய் வச்சிருந்தாங்க. அதில் கராத்தே கோபால் கூட தப்பிச்சுக்கிட்டான். படியில் நின்றுக்கிட்டு ஆள் எப்படியா, அதுதான் இந்த பாலாறு குண்டு வெடிப்பு. பாலாறு குண்டு வெடிப்பு. அப்போ அது நடக்கும்போது உங்களோட வயசு என்ன இருக்கும்? கன்னி வெடி. அது அப்போ கொஞ்சம் சரியா தெரியல, விவரம் தெரியும், சத்தம் கேட்குது எங்களுக்குலாங்க. அந்த பாடி உங்ககிட்ட கொடுத்தாங்களா? பாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் எல்லாம் பீஸ் செஞ்சு போச்சு. போட்டு கட்டிச்சு ஒரு மூட்டையாட்டம் போட்டு கவர் பண்ணி பேர் எழுதி தான் கொண்டாந்தாங்க லாரி. ஓஹோ. அது நீங்கள் போய் பார்த்தீங்க? போனாங்க. சரி. அப்போ குழந்தை பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாம், கல்யாணம் ஆகி குழந்தைங்க 2. எத்தனை? 2 குழந்தைங்களா? ஒரு பொண்ணு ஒரு பையன். ஆமாம். சரி. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணுக்கும் எனக்கு ஒரே வயசு. சரி. பையன் சின்னது. அதுக்கு அவன் பையன் வந்து குழந்தைப்ப. அவர் பேர் குழந்தை பையனா? இல்லை, அவங்க பையன் பேர் குழந்தை பையன். அவங்க பையன் பேர் தங்கராஜ். ஓஹோ. இப்போ அவங்க வீட்டில் எப்படி பாடுபட்டு போகிறாங்க? அவனும் டைல்ஸ் ஓட்ட போகிறான். அவனும் அந்த பையன். பையன். ஓஹோ. படிக்கல.
அவங்க அம்மா என்ன வேலை செஞ்சு அவங்க காப்பாற்றினாங்க? 10வது வரைக்கும் படிச்சுக்கிறான். அவங்க அம்மா மீன் குஞ்சுக்கு போகும், மீன் பிடிக்க போவோம், மீன் பிடிக்க போவோம், ஆற்று வேலைக்கு, காட்டுக்கு. இப்படித்தான் வாழ்க்கை. அப்படித்தான். இப்போ அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்லேயோ அல்லது வீரப்பன் சைடில் இருந்தோ எது ஹெல்ப் எல்லாம் வரல? அதெல்லாம் எதுவுமே இல்லை. உங்கள் வீட்டில் வந்து போக்குவரத்தெல்லாம் உண்டா அவங்களுக்கு? யாருக்கு அவன் பேசுவோங்க, அதிகமாக வச்சுக்க மாட்டாங்க. இருந்தாலும் உங்கள் பெரியப்பா குடும்பம் தானே அதுவும்? ஆமாம், சித்தப்பா அப்போ இருந்தே எல்லாம் டச் இல்லைங்க. ஓஹோ. அப்போனா ஒரு நல்லது கிடத்தனா வருவோம் போவோங்க. அப்படி. ஓஹோ. அவர் இன்னொருத்தர் வந்து ஜெயிலில் போய் செத்தவருக்கு வந்து அவருக்கு ஒரே ஒரு பையன். அவர் பையன் உண்டு. அது எங்கே இருக்கிறாங்க? அவன் கோயந்தபாடி. அவர் பேர் என்ன சொன்னீங்க? சின்ராஜா? ஆமாம். ஒரு பையன், ஒரே ஒரு பையன் கோயந்தபாடியில். அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க? அந்த அம்மாவும் காட்டு வேலைக்கு தான் போகுது. காட்டு வேலைக்கு தான் போகுது. எல்லாம் கூலிக்காரங்க தான், கூலிக்காரங்க. சரி, இவங்களுக்கு இந்த மாதிரி வீரப்பன் இதில் வந்து இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, சேத்துக்குழி கொடுப்போம் அப்படின்ற எதுவும் உதவியெல்லாம் நீங்கள் கவர்மெண்ட்டில் கோரலையா? கவர்மெண்ட்டில் எதுவும் கேட்கல. ஏன்? நம்ம பாதிக்கப்பட்டதை கவர்மெண்ட் எப்படியும் கேட்கும்? நம்மளை ஏற்கனவே அவங்களுக்காகத்தான் நம்ம கூட்டி போய் எல்லாத்தையும் கேஸ் போட்டு அடித்து சித்திரவதை பண்ணாங்க. சேத்துக்குழி வந்து அவர் உங்கள் சித்தப்பா வந்து இவர் பெரியப்பா சித்தப்பா இல்லையா, அவர் வீரப்பங்கிட்ட போய் சேர்ந்துட்டார். ஆனால் வீரப்பங்கிட்ட சேர்ந்த ஒரு பாவத்துக்காக உங்களை எல்லாம் குற்றமில்லாத ஆளுகளை கூட்டிகிட்டு போய் சித்திரவதை பண்ணாங்க. கிட்டத்தட்ட 18 குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு இல்லையா? 18 குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்க இறந்தாச்சு. அவங்க 3 பேர் இறந்த 4 பேர் இறந்த பின்னாடியாவது நாங்கள் இதுலெல்லாம் பாதிக்கப்பட்டவங்க கவர்மெண்ட் ரெமெடி கொடுக்கலாமே. அதுதாங்க, ஏற்கனவே அவங்க கூட இருக்கும்போதுமே கூட சொந்தத்துக்காகவே கூட்டிகிட்டு போய் சித்திரவதை பண்ணுறவங்க அப்புறம் போய் நிவாரணம் கேட்டால் கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்க? நீங்களா ஒரு முடிவு பண்ணிக்கிறீங்க? இல்லை, எப்படி கொடுப்பாங்க? இப்போ ஒன்றும் அவங்களுக்கும் நம்மளுக்கும் தொடர்பே இல்லை. ஒன்றா இதை அடிக்கடி போய் வந்து தான் கொடுக்கலாம். அவங்களுக்கு நம்மளுக்கும் தொடர்பே இல்லை. இவங்க பயத்தில் தான் அங்கேருந்து வந்தவங்க. ஏன்னா இங்கே இருந்தால் நம்ம குடும்ப குட்டிலாம் இருக்குது, அதை கொண்டு போடுவாங்கடா, தப்பிச்சு போய் நம்ம வேண்டாம், தப்பு, கரெக்டாக இருந்துக்கலான்னு வந்துடுறாங்க. வந்துட்டு இந்த சொந்தம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன சொன்னாங்கன்னா, உன் சித்தப்பா இருக்கிற இடம் தெரியும், நீ வந்து காட்டி கொடு, உனக்கு தான் அதை தராங்க, கவர்மெண்ட்டில் இதை தராங்க. நான் போய் தெரியும் அப்படின்னா அன்னைக்கு போய் பார்த்தோம், இன்னைக்கு போய் பார்த்தோம், அதே இடத்துல இருப்பாங்க. அவங்க எங்க இருக்கிறாங்களோ யாருக்கு தெரியும். அப்படி உங்களை இன்ஃபார்மர் ஆக்கிறதுக்கு போலீஸ் முயற்சி பண்ணிச்சா? ஆமாம், பண்ணாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? அதான் துரப்பாண்டி கூட அதான் இருந்தோம். துரப்பாண்டி கூட அவரை தான் சொல்லுவார். ரெகுலராக வந்துடுவாரா? ஆமாம், ரெகுலராக நான் போயிடுவாங்க. எங்கள் கேம்புக்கு மேட்டூர். சரி. எங்கே போறியா? அவர் எங்கே போக சொன்னால் போகிறது, அவர் என்ன சொல்கிறாரோ கேட்கறது. அனைமா நீங்களும் குழந்தை பையன் மாதிரி போயிருக்க வேண்டியது. ஆமாம், எங்கே குண்டு வச்சு விட்டாங்கன்னா போயிருக்க வேண்டியது. அப்புறம் இருந்தோம் அதே மாதிரி. எல்லாம் அவங்க நம்பிக்கை வராது. இன்னொன்று அதே மாதிரி தாங்க, ஏன்னா வேற வழி இல்லை, இருக்கணும். ஆனால் இந்த வீரப்பன் கேஸில் வந்து எங்கள் குடும்பத்தில் அப்படி எத்தனை பேர் கேம்புக்கு போயிடுவீங்க? இவங்களுக்கு வந்து கூடவே இருக்கிற மாதிரி, ஏன்னா இல்லைன்னா நீங்கள் வீரப்பங்கிட்ட போயிட்டீங்கன்னு உங்கள் மேலே கேஸ் போட்டுருவாங்க. ஆமாம், அதனாலேயே அவங்களுக்கு இன்ஃபார்மர் மாதிரியே இருக்கணும்னு நினச்சிக்கிட்டோ உண்மையாகவோ எப்படி இருக்கணும். அவங்க கூப்பிட்டா போகணும். இந்த மாதிரி எத்தனை பேர் போயிட்டு இருந்தீங்க? இல்லை, நான் மட்டும்தான் போவேன். நான் மட்டும், தம்பி சின்ன பையன், அதனால இல்லை, நான் மட்டும் போவேன். உங்கள் அப்பா வெளியே வந்த பிறகு போலியே? அப்புறம் அப்பா வெளியே வந்த பிறகு வந்தால் இல்லை, வெளியே வந்த பிறகு இங்கே வந்து நான் போவோம். நினச்சா கூப்பிட்டா போகணும். சரி சரி, போகணும், போய் பார்ப்போம். இல்லை அப்படின்னா ஒரு இடத்துல வேலைக்கு போக முடியாது. ஒரு இடத்துல வேலைக்கு போனாங்கன்னா அடுத்த நாள் வந்து போலீஸுங்க அவனை வேலைக்கு வச்சுருக்கிற, நீ உள்ளே போகணுமா? இல்லை, அந்த மாதிரி சம்பவம் நடந்துருக்குதா? நடந்துக்குங்க நிறையா. என்ன நடந்தது? அதே பார்த்தீங்கன்னா இன்னொரு இதில் கூட பண்ணியிருப்போம். இங்கே எந்த வேலைக்கு போனாலும் இல்லை, அப்படி எங்கே வேலைக்கு போனீங்க அப்படி அடைஞ்சல் பண்ணாங்க? இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ 407 நம்ம ஏரியாவில் டெவலப் ஆகும். தான் ஓட்டுவோம். ஆமாம், நான் டெம்போ. அதில் பார்த்தீங்கன்னா கீழே ஓகே மஸ்தான்னு ஒரு வண்டி இருக்கும். அந்த வண்டிக்கு அப்போ போயிட்டு இருப்போம். சரி, என்ன வேலைக்கு? அது டிரைவர் வேலையா? ட்ரைனர்? அவர் 2 பேர் இருப்பாங்க, ஒரு ஆள் ஓட்டிக்கணும், வசூல் பண்ணுறது. அது மாதிரி போயிருந்தாங்கன்னா உடனே போய் அவங்ககிட்ட சொல்லி போகிறது, அவர் கிளிமுத்து நாளையிலேருந்து வேண்டாம், வண்டி ஓட்ட முடியல, நான் இருக்குமே சொல்கிறேன் அப்படின்னு. சரி, என்னடா காரணம் மேலாகனா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வேற ஆள் போட்டுக்குவாங்க. இது மாதிரி கேட்டால் அப்புறம் அவங்க சொல்லுவாங்க, இது மாதிரி போலீஸ் வந்து மிரட்டினா அவங்களாம் சேத்துக்குழி வந்து சொந்தக்காரன், நீ அவனை வச்சுக்கிட்டுனா நாளைக்கு நீ இல்லை ஜெயிலுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லும் போது நான் உன்னை எப்படி வண்டியில் வைக்கணும் அவங்களே சொல்லுவாங்க. இது மாதிரி இதே மாதிரி எங்கேயுமே ஒர்க் வேலை செய்ய முடியல, ஒன்றும் பண்ண முடியல.
இதே மாதிரி எங்கே போகிற பக்கலாம் எந்த வேலையாக இருந்தாலும் சரி அப்போ இருந்தாலும் சரி இங்கெல்லாம். சரி, உங்கள் குடும்பத்தில் இவ்வளோ பேர் சின்னாவினப்பட்டிருக்கிறீங்க வீரப்பன் குடும்பத்தினால, அது வீரப்பனால பாடப்பட்டு 3 உயிரையும் இழந்திருக்கிறீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் வீரப்ப மேலே கோபமோ சித்தப்ப மேலே கோபமோ இதெல்லாம் வரலையா உங்களுக்கு? கோபம்லாம் இல்லைங்க. நம்ம பாடுபட்டா போச்சு. அப்போ வந்து அந்த சின்ன பண்ணமா அடிக்கும் போதெல்லாம் கோபம் இருந்துச்சு. இவர் போயிட்டாரு, இவர் பாட்டுக்கு நம்ம சித்திரவதை நம்ம சித்திரவதை இருந்துச்சு. பாதங்க இருக்கத்தான் செய்யும், இருக்கும். இப்போ நாம் இப்போ அவரும் தெரிஞ்சுதான் போவார். ஒரு வேளை நீங்கள் பிடிச்சி காட்டி கொடுத்துருந்தா உங்களை என்ன பண்ணியிருப்பார் வீரப்ப?